ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி பெற்றோர்களை சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை விருத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஓசியா தீர்க்கன் மூலமாய் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். என் ஜனங்கள் என்று ஆரம்பிக்கிறார். பாருங்க, நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நாம் ஒரு நாள் தேவன் அற்றவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தத்திற்கு புறம்பானவர்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருவாய் இருந்தோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை பார்த்து தான் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்த, எந்த அறிவு? தேவனை அறிகிற அறிவை நீ வெறுத்தாய். அதனால தான் நீ என் ஆசாரியனாக இராதபடிக்கு நானும் உன்னை என்ன செய்வேன்? வெறுத்து விடுவேன் ஆண்டவர் எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவை யார் வெறுத்து தள்ளுகிறார்களோ அவர்களை தான் தேவன் வெறுத்து விடுகிறார். இன்னைக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நமக்கு தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானி. நம்முடைய ஆண்டவர் சர்வ வியாபி, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு நிகரான தெய்வம் இல்லை, அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. அவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அப்படிப்பட்ட அவரை அறிகிற அறிவுக்கு நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை என்ன செய்ய விடுவேன்? மறந்து விடுவேன் சொல்லுகிறார். அப்படின்னா உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் எங்கே இருக்குது தெரியுமா? நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்தா போதும், பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்சா போதும், நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தா போதும், நல்ல கார் வாங்கி கொடுத்தால் போதும், வீடு நிறைய பொருட்களை கொடுத்தால் போதும், நல்ல இடத்துல திருமணம் முடித்தால் போதும் என்று நினைக்கிறீங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இப்படி இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு வேதம் என்ன செய்கிறது? நமக்கு போதிக்கிறது. அதை விட மேலானது எது தெரியுமா? பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன வெறுக்கிறார். இந்த 66 புத்தகமும் உன் வாயை விட்டு என்ன செய்யாதிருக்கணும்? பிரியாதிருக்க வேண்டும். நீங்கள் நடக்கும் போதும், உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் போதும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்க வேண்டும். வேதத்தின் வசனத்தை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்ல வேண்டும். பக்தி வைராக்கியத்தை குறித்து பேச வேண்டும். நியாயத்தீர்ப்பை குறித்து பேச வேண்டும். வருகையை குறித்து பேச வேண்டும். வேதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே கர்த்தர் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் மறந்து விடுவார். அப்போ ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறது. நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த வேதத்தில் தான் இருக்குது. நீங்கள் பிறந்தநாள் பிள்ளைகளுக்கு கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க. பிறந்தநாளுக்கு ஏதாவது வேத புத்தகத்தை பரிசாக கொடுக்குறீங்களா? அடுத்த பிறந்தநாள் வருவதற்குள்ள இந்த வேத புத்தகத்தை நீ ஒரு முறையாவது வாசித்து முடிச்சிடணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறீர்களா? பிள்ளைகளை அப்படிப்பட்ட போதனையில் வளர்க்கிறீர்களா? எத்தனை பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வேத புத்தகத்தை பரிசளிக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட என் பிள்ளைகளுக்கு நான் வேத புத்தகத்தை தான் பரிசளித்தேன் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களோடு கூட நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் இல்லை என்றால் இப்பொழுதே தீர்மானம் எடுங்க. நீங்கள் எத்தனை பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடினாலும் சரி, தப்பு இல்லை. ஆனால் வேதாகமத்தை பரிசாக அழியுங்கள். அந்த வேத புத்தகத்தை பிள்ளைகளுக்கு போதித்து கொடுங்க. உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் வேதத்தில் தான் இருக்கிறது. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நம்முடைய பிள்ளைகள் வேதத்தில் வளர, அந்த அறிவில் வளர கர்த்தர் நீ கிருபை தர ஜெபிக்கிறோம். இன்றைக்கி தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all.